ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியன் இருக்காரு. அவர் வந்து கடைக்கு போயும் கம்முன்னு இருக்காரா, கடைக்கு போயும் இதே தாங்க பேசிகிட்டு இருக்காரு. தேஞ்சு போன டேப் ரிகார்ட் மாதிரி ஏன்பா பேசிகிட்டே இருக்க, வீட்டில் நடந்த பிரச்சனை வீட்டோட விட்டுட்டு போப்பானா, அதை கேட்குறாரா. இதை பேசிகிட்டே இருக்க கேப்பில் செந்திலுக்கு கோவம் வந்துச்சுங்க. தான் பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா சும்மா பொங்கி எழுறாரு, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் விட அதாவது பொண்டாட்டிக்காக பெத்த அப்பாட்டே சண்டை போடுற எந்த ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கு. இது இப்படி தாங்க எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. புகுந்த வீட்டுக்கு வரும்போது யாரும் என் நம்பியும் வரப்போகிறதில்ல, ஹஸ்பண்ட் நம்பி தான் வருவாங்க. ஆனால் முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு அந்த சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கிறது இல்லைங்க. இப்படி ஒரு கிடைக்கிற புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. வேற லெவல் மீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நிற்க வச்சு நீங்கள் ஏன் மீனாவை இப்படி பேசிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் நீங்கள் எப்போ பாரு மீனாவே திட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு போட்டாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னடா என்ன பேசிட்டு இருக்கு, அப்பாட்ட பேசுறேன்ற மறந்துட்டியான்ட்டாங்க. இங்க இருந்த பிரச்சனையா இன்னும் இழுத்துட்டு போயிட்டாரு நம்ம பழனி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்குன்னே மீனாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு, சமோசாவும் அதிரசமும். இப்போ மட்டும் கடையில் சாப்பிடலாமா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாங்கிட்டு வந்து கொடுத்து குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி கொடுத்து எங்களை சமாதானப்படுத்துறீங்களா மீனா கேட்க, என்னப்பா நான் தானே திட்டேன், உரிமையோட திட்டினேன்ல, நான் அப்பா மாதிரிப்பா சாப்பிடுங்கப்பான்னு கெஞ்சினாரு. சரி இவர் இவ்வளோ பெரிய மனுஷன் கெஞ்சுறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ தங்கமயில் அப்படின்னு செஞ்சதை பார்க்கணுமே, உனக்கு என்ன பொங்குதா பொசசிவ்னஸில், கம்முன்னு உட்காருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன்ட்ட போய் பொங்கி அழுவுது. இந்த மாதிரி என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன ராஜியும் மீனாவும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண தப்புமா அதனால சொல்லதாமா செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு வழியாக நம்ம மீனாவே ராஜியும் சமாதானப்படுத்திட்டாருங்க. சமாதானப்படுத்தினாலும் பண்ணது தப்புப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் தெரியுறாங்க. பரவாயில்ல, இது ஒரு 2 நாளைக்கு ஆறாது. நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸில் மட்டும்தான் ஏன் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடக்கும், வீட்டுக்குள்ளே தாண்டி வெளியே எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ